கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி சங்கீதம் 23 சங்கீதம், தியான வசனம் 4 வசனம். சங்கீதம் 23:4. நான் மரண நிழலின் பள்ளத்தாக்கினுடைய நடந்தாலும் யாதொரு பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறேன். ஆம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் என்பது ஆங்கில மொழிபெயர்ப்பில் நான் மரண நிழலின் பள்ளத்தாக்கினூடே நடந்தாலும் யாதொரு பொல்லாப்புக்கும் பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் என்று அங்கே கூறப்பட்டுள்ளது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரண நிழலின் பள்ளத்தாக்கு கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகின்ற ஒரு தேவ பிள்ளை தன் வாழ்வின் முடிவில் கடந்து செல்லும் பள்ளத்தாக்கு மரண பள்ளத்தாக்கு அல்ல, அது மரண நிழலின் பள்ளத்தாக்கு. அநேகர் இந்த மரணத்தை மரண பள்ளத்தாக்கு என்று எண்ணுகிறோம். இல்லை, அது மரண நிழலின் பள்ளத்தாக்கு மாத்திரமே. பரிசுத்தவான்களுக்கு மரணம் என்பது இல்லை, அவர்களுக்கு மரண நிழல் மாத்திரமே உண்டு. ஒரு நிழலானது ஒருவருக்கும் தீங்கு செய்யவே முடியாது, மேலும் அது எங்கேயோ ஒரு உண்மை பொருள் இருக்கிறது என்பதையும் காண்பிக்கிறது. ஒரு மெய்யான மரணம் உண்டு, அது 2ஆம் மரணம் அல்லது அக்கினி கடல் என்று அழைக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 20:14-15. நம்முடைய நல்ல மேய்ப்பர் கல்வாரியில் தம்முடைய ஜீவனை கொடுத்தபோது இந்த மரணத்தை பரிகரித்தார் என்பதாக 2 தீமோத்தேயு 1:10 நாம் வாசிக்கிறோம். நாம் மரண நிழலினூடாக கடந்து செல்கின்ற பொழுது யாதொரு பயமுமற்றவர்களாய் இருக்கும்படியாக அவர் இந்த 2ஆம் மரணத்தின் வல்லமையை அளித்தார். ஒரு அருமையான தேவ மனிதர் தேவ பக்தியுள்ளவளாய் இருந்த தன்னுடைய மனைவியினுடைய அடக்க ஆராதனை முடிந்து தன்னுடைய 2 சிறு பிள்ளைகளோடு தன்னுடைய வாகனத்திலே அவர் வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சரக்கேற்றி கொண்டு வந்த பெரிய வாகனம், ட்ரக், அவர்களுடைய காரை கடந்து சென்றது. அந்த நீண்ட வாகனம் அவர்களை முழுவதுமாக கடந்து செல்லும் வரை அவர்களுடைய காரின் மேல் விழுந்திருந்த அந்த ட்ரக்கினுடைய 2 நிழலுக்குள்ளாக அவர்கள் சில வினாடிகள் இருந்தார்கள். அந்த வேளையில் அந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை நோக்கி, அந்த பெரிய வாகனம் உங்கள் மேல் ஏறி போகிறதா அல்லது அதன் நிழல் உங்கள் மேல் ஏறி போகிறதா என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், அப்பா, அதனுடைய நிழல்தான் என்று பதிலளித்தார்கள். அப்பொழுது அவருடைய தகப்பனார், உங்கள் தாயார் மேல் ஏறி சென்றது மரணம் அல்ல, மரண நிழல் மாத்திரம்தான். ஆகவே நீங்கள் உங்கள் தாயாரின் மரணத்தை குறித்து பயப்படவோ துக்கப்படவோ வேண்டிய அவசியமில்லை என்பதாக கூறினார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களிலே அநேக பரிசுத்தவான்கள் தங்கள் மரணப்படுக்கையில் இந்த வசனத்தை தியானித்து சமாதானத்தோடு கர்த்தரிடம் கடந்து சென்றுள்ளனர். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கர்த்தருடைய பிள்ளைகள் தங்குவதில்லை, அதன் வழியாக அல்லது அதன் ஊடாக சென்று அவருடைய பிரகாசமான பிரசன்னத்திற்குள் செல்லுகிறார்கள். தமிழில் இருள் என்பது நிழல் என்று மூலப்பொருள் கொண்டதாக இருக்கிறது. மரணம் ஒரு நிழல். நிழல் என்றாலே அந்த நிழலை உண்டாக்கும் பிரகாசமான ஒளி ஒன்று உண்டு என்பது வெகு தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஒரு சிங்கத்தினுடைய நிழல் நம்மை கடிக்காது. அதை போல ஒரு ஆயுதம் அல்லது துப்பாக்கி இவைகளுடைய நிழல் ஒருவனை கொல்லாது. அதுபோன்றே மரணத்தின் நிழலுக்கு நம்மீது எந்த விதமான அதிகாரமும் இல்லை. அவர், என் ஆண்டவர், அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே என்னோடு கூட இருக்கிறார், ஆபத்துக்களில் என்னோடு இருக்கிறார். அதன் மூலம் எனக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. ஆம், ஆபத்தான கஷ்டமான மரணத்தின் நேரங்களிலும் கூட நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் தெரியுமா? ஏனெனில் என் வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் நீர் என்னோடே கூட இருக்கிறீர் என்பதுதான் சங்கீதக்காரனுடைய விசுவாசமாக இருந்தது. அவருடைய கோலும் தடியும் எனக்கு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் போஷிப்பையும் கொடுக்கிறது என்கின்றதான அந்த விசுவாச நம்பிக்கையுடையவனாக அவன் இருந்தான். மேய்ப்பனாகிய கர்த்தர் ஆபத்துக்களில் என்னோடு இருக்கிறார். அதன் மூலம் பாதுகாப்பு கிடைக்கிறது. ஆபத்து இல்லாத நிலையில் இருப்பது பாதுகாப்பு அல்ல, கர்த்தர் நம்மோடு இருப்பதே நம்முடைய பாதுகாப்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வீட்டிற்குள் இருப்பது பாதுகாப்பு என்று கருத முடியாது. ஏனெனில்
அந்த வீடு இடிந்து விழக்கூடாது. ஆனால் மிகவும் மோசமான பூகம்பத்தின் நடுவிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு சேதம் ஏற்படுவதில்லை. பொல்லாப்பு இல்லை என்பதல்ல, பொல்லாப்பு உண்டு என்றாலும் கர்த்தராகிய பாதுகாவலர் என்னோடு இருப்பதால் பொல்லாப்பிற்கு நான் பயப்படேன் என்பதே நம்முடைய நிலையாக மாறுகிறது. இருட்டான பள்ளத்தாக்கிலே நடக்கின்ற பொழுது ஒரு மனிதன் பயமடைந்து விட்டான் என்றால் அவன் ஓட ஆரம்பிப்பான் அல்லது தரையில் உட்கார்ந்து விடுவான். ஆனால் இங்கே தாவீதை பார்க்கின்ற பொழுது அவன் பதற்றமடையாமல் நடந்தாலும் என்று கூறுவதிலிருந்து அவருடைய விசுவாசத்தை நாம் காண்கிறோம். ஆம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்பதாகத்தான் சொல்லுகிறார். நடந்தாலும் அவனுடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். விசுவாசத்தில் செயல்படும் பொழுது பயம் ஓடிப்போய் விடுகிறது. பயப்படுத்தும் சூழ்நிலைகளை கடந்து செல்லும்போது கர்த்தரின் பிரசன்னம், ஆவியானவரினுடைய நிறைவு, வேதத்தின் மூலம் கர்த்தர் கொடுத்துள்ள வாக்குறுதிகள் ஆகியவை நம் ஒவ்வொருவரையும் தேற்றுகின்றன. அருமையான பிள்ளையே, நீ எந்த பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறாய்? இருளினூடாக நீ கடந்து கொண்டிருக்கிறாயோ? உனக்கு எல்லாமே இருளாக தோன்றுகிறதோ? உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, தேவனுடைய பிரசன்னம், வேதத்தின் வழிகாட்டுதல் உனக்கு இருக்கிறது. கலங்காதே. மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொல்லுகின்ற பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மரணம் ஒரு நிழல் போன்றது. ஏனெனில் மரணம் நம்மை கிறிஸ்துவிடத்திலே உடனடியாக சேர்க்கும் வாசல் தான் என்பதாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகின்ற பொழுது 1 அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களிலே குறிப்பிடுகிறார். எனவே ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடன் வாழ்கிறவர்களுக்கு மரண பயம் இல்லை. மரண பயம் உள்ளவன் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவன் அல்ல. எபிரேயர் 2 அதிகாரம் 14-15 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளின் குரல், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்பதாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15:55 பவுலடிகளார் அதைத்தானே சொல்லுகிறார். இனி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கினார் அல்லவா? தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவிடம் செல்வதும் நன்மையே என்பதாக பவுலடிகளார் அதனால்தான் ஆணித்தரமாக சொல்லுகிறார். எனவே அவர் குறிப்பிடுகின்ற பொழுது பிலிப்பியர் 1 அதிகாரம் 21 வசனத்திலே கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவன் உன்னுடைய மேய்ப்பராக உனக்கு முன்பாக செல்லுகின்ற பொழுது அந்த மரண நிழலை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் மரண நிழலின் பயம் உன்னை வாட்டுகிறதோ? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ துக்கப்படவோ துயரப்படவோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய பலத்தினாலே நம்மால் இந்த மரண பயத்தை மேற்கொள்ள முடியும். பலவிதமான மரணங்கள் உள்ளன. அவற்றுள் தேவனை விட்டு பிரிதலே மிகவும் மோசமான மரணமாகும். இந்த மரணத்தின் வேதனை உண்டு. இது 2ஆம் மரணம் என அழைக்கப்படுகிறது. நித்தியமாக தேவனை விட்டு பிரிந்திருப்பதே வேதனைகளிலெல்லாம் மிக மோசமான வேதனையாகும். எலிசபெத் டெய்லர் என்று பிரசித்தி பெற்ற ஒரு நடிகை ஒரு முறை நிமோனியா வியாதியினால் தாக்கப்பட்டு லண்டனில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள். அங்கு அவளுடைய அனுபவத்தை குறித்து பேட்டி காண்பதற்காக வந்த செய்தித்தாள் நிருபர் ஒருவரிடம் அவள், நான் மரித்து விடுவதைப் போன்ற அவ்வளவு அந்தகாரத்தை உணர்ந்தேன். நான் மிகுந்த பயமும் பீதியும் அடைந்தேன். நான் மிகவும் தனிமையாயிருப்பதாக உணர்ந்தேன் என்று கூறினாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பரிசுத்தவான்கள் ஒருபொழுதும் தனிமையாயிருப்பதில்லை. தங்கள் வாழ்நாட்களில் மாத்திரமல்ல, தங்கள் மரண நேரத்திலும் கூட அவர்கள் தனிமையாக இருப்பதாக உணர்வதில்லை. ஏனெனில் அவர்கள் மரண நிழலின் பள்ளத்தாக்கினூடாக கடந்து செல்லும் நேரத்திலும் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் என்பது அவர்களுடைய அனுபவமாயிருக்கும். மெதடிஸ்ட் திருச்சபையின் ஸ்தாபகரான ஜான் வெஸ்லி தன்னுடைய மரண நேரத்தில் அவர் குறிப்பிடுகிற காரியம் என்ன தெரியுமா? தேவன் என்னோடே கூட இருக்கிறார், இதுதான் மிகப்பெரிய விஷயம் என்றாராம். தேவன் என்னோடே கூட இருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய காரியம். சிறந்த ஓவியரான கல்லன் என்ற ஒரு தேவ மனிதன் தன்னுடைய மரண நேரத்தில், என் கைகளில் அல்லது விரல்களில் போதிய பலன் இருந்திருந்தால் நான்
ஒரு எழுதுகோலை எடுத்து மரணம் மிகவும் இனிமையான ஒரு அனுபவம் என்று எழுதியிருப்பேன் என்பதாக சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்குள் இருக்கும்போது, நம்மோடு மிகவும் நெருங்கி இருக்கும் தேவ சமூகத்தில் நாம் ஜீவிக்கின்ற பொழுது, உன் வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே நாம் கண்டடைந்திருக்கும் இனிமையான அனுபவங்கள் யாவற்றிலும் மரணமே மிக இனிமையான அனுபவமாயிருக்கும். நம்முடைய ஜீவியம் தேவனால் நிறைந்திருக்கும் என்றால் மரண பயம் என்பதே நமக்கு இராது. செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே அவைகள் நாங்கள் சந்திக்கிற மரணமானது அது மரணமல்ல, மரண நிழல் என்பதை நாங்கள் தியானித்தோம். அந்த நிழல்களால் எங்களை வேதனைப்படுத்தாதபடி நீர் எங்களை பாதுகாப்பதற்காய் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இரண்டாவது மரணத்தை பகிஷ்கரித்த எங்கள் அன்பின் ஆண்டவர் எங்களுக்கு மரணத்தின் மேல் வெற்றியை கொடுத்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்தும். உங்களுடைய கிருபைக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.